தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளி UDS Plus இணையதளத்தில் ஸ்கூல் ப்ரொஃபைல் மாடுலை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் UDS Plus என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது udsplus.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இதுல நம்முடைய மாநிலத்தை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாடு. பின்பு கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதல்ல ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் 2025-26 அப்படின்னு இருக்கும். அது பக்கத்துல லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த பொத்தான அழுத்துங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் DCF டேட்டா என்ட்ரி அண்ட் மானிட்டர் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்துல யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். இதுல நம் பள்ளிக்குரிய 11 இலக்க UDS எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கு UDS Plus இணையதளத்திற்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்திருக்கோமோ அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கேப்சா அப்படின்னு இருக்கும். இங்க என்ன கேப்சா கொடுத்திருக்காங்களோ அதை அவ்வாறு இந்த என்டர் கேப்சா கோட் அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. அடுத்து ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கத்துல அகாடமிக் இயர் 2025-26 அப்படின்னு இருக்கும். இதுல ஓவரால் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நீட் அப்டேஷன் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம அப்டேட் பண்ணணும், நம்மளுடைய ஸ்கூல் ப்ரொஃபைல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இறுதியா பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆக்டிவ் அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்துல காட்டப்படணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்க பள்ளியோட விவரங்களை நீங்க புதுப்பிக்க முடியும். அடுத்து இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நம்ம புதுப்பிக்கணும். ஏற்கனவே இந்த விவரங்கள்லாம் நம்ம கடந்த ஆண்டு பதிவு செஞ்சிருக்கோம். அந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து நீங்க சேவ் கொடுத்தால் போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அட்டவணையில இறுதியா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்ப இது அனைத்துமே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்ப அடுத்து ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல பேசிக் ஸ்கூல் ப்ரொஃபைல் அதை தேர்ந்தெடுங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இது போல அட் அப்படின்ற ஒரு 2 குறியீடு கொடுத்திருப்பாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா டு அப்டேட் கான்டாக்ட் பிளாக் MIS டிஸ்ட்ரிக்ட் MIS ஸ்டேட் MIS லெவல் அந்த இடத்துல இப்ப முதலாவதாக இங்க உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் நேம், அது பக்கத்துல அட் அப்படின்ற 2 குறியீடு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க இந்த பள்ளியின் பெயரை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்த முடியாது. அதுக்கு உங்களுடைய பிளாக்ல இருக்கக்கூடிய MIS கோஆர்டினேட்டர் அல்லது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய MIS கோஆர்டினேட்டர் அல்லது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய MIS கோஆர்டினேட்டர் மூலமாக தான் நீங்க அந்த விவரங்களை நீங்க புதுப்பிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆஷ் அப்படின்ற இது போல உங்களுக்கு குறியீடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கேன் பி அப்டேட்டட், அது நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அட் ஸ்கூல் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் போர்ட்டல், ஸ்கூல் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்ல அந்த விவரங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஆஷ்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதற்கு இங்க கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்க தேவையான விவரங்களை நீங்க புதுப்பித்துக் கொள்ளலாம். இப்ப முதல்ல ஸ்கூல் நேம், அதுக்கடுத்து நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் UDS Plus பிளாக், அடுத்து ஸ்கூல் லொகேஷன் டைப், இதுல 1 ரூரல், 2 அர்பன். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். இதுல ஏதேனும் உங்களுக்கு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அது இந்த அட் அப்படின்ற குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த விவரத்தை நீங்க அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு MIS கோஆர்டினேட்டர் மூலமாக நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது if one rural then, இப்ப ரூரல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெவென்யூ பிளாக், அதோடைய பெயர் உங்களுக்கு கேட்கப்படும். அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து வில்லேஜ் நேம், நேம் ஆஃப் கிராம பஞ்சாயத், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்க அர்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
அர்பன் லோக்கல் பாடிஸ், அடுத்து வார்டு நேம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஸ்கூல் அட்ரஸ், பின்கோடு, நேம் ஆஃப் த கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் CRC, நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, நேம் ஆஃப் த பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி, இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஜியோகிராபிக்கலி லொகேஷன்ஸ், ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸ், STD கோட், லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில். இந்த மொபைல் நம்பர் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹேஷ் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல இப்ப சில பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் வந்து மாறி இருக்கும். அப்படி இல்லைன்னா தலைமை ஆசிரியர் வந்து வேற ஒரு பள்ளிக்கு போயிருப்பாரு. அவங்களுடைய மொபைல் நம்பரை இங்க நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா அதை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேல இங்க பாத்தீங்கன்னா can be updated at the school directory management portal, click here அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப மறுபடியும் யூசர் நேம் கேட்கும். அதாவது நம்முடைய பள்ளியுடைய 11 இலக்க UDES நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய UDES பிளஸ் இணையதளத்துக்குரிய பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு இங்க இருக்கக்கூடிய கேப்சாவை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ உங்களுக்கு வெல்கம் டு, இப்போ உங்களுடைய பள்ளியின் பெயர் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து பள்ளியுடைய UDES கோட் உங்களுக்கு காட்டப்படும். அது கீழே பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல முதலாவதாக கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். அது பக்கத்துல வியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியோட விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதுல நீங்க இப்போ போன் நம்பரை மாத்தணும், இமெயில் அட்ரஸ மாத்தணும் அப்படின்னா ஸ்கூல் கான்டாக்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் HOS டீடைல்ஸ், இப்ப ஹெட் மாஸ்டரோடைய விவரங்கள் உங்களுக்கு இங்க காட்டப்படும். இப்ப இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா இங்க எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல தேவையான விவரங்களை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்றத கொடுங்க. இப்ப ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இது போல ஸ்கூல் கான்டாக்ட் ஹெட் ஆஃப் ஸ்கூல், அதாவது HM உடைய விவரங்கள் மற்றும் பள்ளியுடைய தொலைத்தொடர்பு விவரங்கள், அதை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். பின்பு ஹோம் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுல நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இத கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது அடிஷனல் டீடைல்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கு. இப்ப பிரைமரி ஸ்கூலா இருக்கிறதுனால நம்ம இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கு. அதை வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல அப்ளிகேஷன் டீடைல்ஸ், இது வந்து கூடுமானவரை தனியார் பள்ளிக்கு தான் உங்களுக்கு இது எனேபிள் ஆகும். ஸ்கூல் ரெகக்னிஷன் அண்ட் அப்கிரேடேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க எடிட் சிம்பிள் உங்களுக்கு -i காமிக்கப்படுது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடிட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து நம்முடைய பள்ளி வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்போ வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மிடில் ஸ்கூலா மாறிச்சு, அப்புறம் ஹை ஸ்கூலா மாறிச்சு, இது போன்ற விவரங்கள் தான் இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப மறுபடியும் பேக் வந்துடலாம். அதனால இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ் ஸ்டார்ட் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ஷன் அப்படின்னு இருக்கு. அதை வியூ பண்ணி பார்க்கலாம். இப்ப இது ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இதுல ஏதேனும் உங்களுக்கு திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இப்ப பிரைமரி ஸ்கூலா இருக்கிறதுனால இங்க வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு வகையிலையும் உங்களுக்கு பாடங்கள் வந்து கற்பிக்கப்படுது. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்கூல் மீடியம் 1 வந்து இங்கிலீஷ், மீடியம் 2 தமிழ், இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மீடியம் 3 மீடியம் 4 இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா
உங்களுடைய பிளாக் MIS கோஆர்டினேட்டர் மூலமாக இதை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்தது லொகேஷன் டீடைல்ஸ், இதுவும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கு. இதை வியூ பண்ணி பார்ப்பதற்கு இங்க வியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் லொகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல அட்ரஸ், latitude, longitude, pin code, assembly constituency இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு ஹோம் பேஜுக்கு வாங்க. இப்ப மறுபடியும் ஸ்கூல் ப்ரொஃபைலுக்கு நம்ம போயிடலாம், பேக் போயிடலாம். இப்ப ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது மேனேஜ்மெண்ட், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்கூல், சப் மேனேஜ்மெண்ட் இஸ் எ PM ஸ்ட்ரீட் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க வந்து நோ அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸ்கூல் கேட்டகரி, அதோட கோடு கொடுத்திருக்காங்க. எங்கெல்லாம் வந்து அட்டட் அப்படின்ற ஒரு குறியீடு வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து திருத்த முடியாது, MIS கோஆர்டினேட்டர் மூலமா தான் திருத்த முடியும். ஆஷ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கட்டத்தை நம்ம திருத்த முடியும். இதே போல இங்க இருக்கக்கூடிய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய விவரங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப ரெஸ்பாண்டன்ட் டீடைல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஆஷ் அப்படின்னு இருக்கு. இதை நீங்க திருத்தணும் அப்படின்னா திருத்திக் கொள்ளலாம். தலைமை ஆசிரியரோட விவரங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பிராட் கேட்டகரி, அது பிரைமரி அப்படின்னு இருக்கு. இப்ப ரெகக்னிஷன் இயர் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மீடியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கேட்டகரி லெவல், இது எல்லாமே நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படின்றது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இப்ப எல்லாமே சரியா இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு மார்க்கஸ் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்கூல் மாஸ்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் அதர் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல does the school run any skill training center after school hours, அதாவது பள்ளி முடிந்த பின்பு ட்ரைனிங் சென்டரா உங்களுடைய பள்ளி செயல்படுதா அப்படின்ற கேள்விதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இங்க கொடுக்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எஸ்ஆ நோவா என்பதை கொடுக்கப்பட்டிருக்கும். அது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ் எ ரெசிடென்ட் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாணவர்கள் இங்கேயே தங்கி படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கம்ப்ளீட்லி ரெசிடென்டல் ஸ்கூல், அது பார்ஷியலி ரெசிடென்டல், நான் ரெசிடென்டல்னா இங்க மாணவர்கள் எதுவும் தங்கி படிக்க மாட்டாங்க, அதுதான் அப்படி அர்த்தம். அதுதான் இப்ப எங்களுடைய பள்ளிக்கு நாங்க தேர்வு செய்யணும். இப்போ உங்களுடைய பள்ளி என்ன அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நீங்க சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து distance of the school from the nearest government aided school இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பள்ளியில இருந்து மத்த பள்ளி வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு இதெல்லாம் அந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து whether school is approachable by all weather roads, அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய பாதை வந்து சரியா இருக்கா, நல்லா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ் இன் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர், கடந்த கல்வியாண்டுல நம்முடைய பள்ளியோட வேலை நாட்கள் மொத்தம் எத்தனை அதை வந்து இந்த கட்டத்துல நம்ம பதிவு செய்யணும். அதுக்கு அடுத்தது இஸ் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் CCE, அந்த CCE மெத்தட் வந்து உங்க பள்ளியில இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ், இல்லனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், இப்போ அதுக்கெல்லாம் இந்த CCE ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும். அடுத்தது இஃப் எஸ் ஆர் cumulative records of people being shared with parents, இப்போ அந்த ரெக்கார்ட்லாம் பேரண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்களா, கொடுப்பீங்களா, காமிப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இது போல இந்த ஸ்கூல் அதர் டீடைல்ஸ்ல உங்களுக்கு தேவையான விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பின்பு கீழே பாத்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். நம்ம ஒவ்வொரு பகுதியாக முடிக்க மேலே சேவ் அப்படின்னு காட்டப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி SMC SMDC அண்ட் அதர்ஸ் அப்படின்னு இருக்கு.
இதுல முதலாவதாக whether அங்கன்வாடி சென்டர்ஸ் ஆர் located inside the school premises, அதாவது உங்களுடைய பள்ளி உள்ளார நீங்க வந்து அங்கன்வாடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்க எஸ் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா if yes then number of co-located அங்கன்வாடி சென்டர்ஸ், அதாவது அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றத இங்க குறிப்பிடணும். அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் அங்கன்வாடி சென்டர்ஸ், அதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கணும். அடுத்து கோட் ஆஃப் அங்கன்வாடி சென்டர், நேம் ஆஃப் த அங்கன்வாடி சென்டர், அடுத்து பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை இதெல்லாம் நம்ம பதிவு செய்யற மாதிரி இருக்கும். இப்ப நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம அதெல்லாம் எதுவுமே பதிவு செய்யணும் தேவையில்லை. இப்ப இதே போல இங்க இருக்கக்கூடிய விவரங்களை நீங்க சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப whether school management committee SMC has been constituted as per RTE norms, RTE norms படி SMC பள்ளி மேலாண்மை குழு வந்து நீங்க உங்க பள்ளியோடத்துல செயல்படுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அனைத்து பள்ளியிலுமே SMC இருக்கும், அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் SMC மீட்டிங்ஸ் கண்டக்டட் இன் previous academic year, கடந்த கல்வி ஆண்டுல நீங்க எத்தனை SMC மீட்டிங் போட்டிருக்கீங்களோ அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். whether SMC has prepared the school development plan, SMC ல வந்து ஸ்கூல் டெவலப் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். mention the year அப்படின்னு இருக்கு. இப்ப கடந்த கல்வி ஆண்டு அப்படிங்கும் பொழுது இப்ப கடந்த கல்வி ஆண்டை நம்ம வந்து பதிவு செய்து கொள்ளலாம். 2024. அதுக்கு அடுத்தது அது ஸ்கூல் பில்டிங் கமிட்டி SBC, அது வந்து உங்க இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது அகாடமிக் கமிட்டி, அது இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க PTA, அது இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். எல்லாருடைய பள்ளியோடத்திலையும் நம்ம கண்டிப்பாக PTA இருக்கும், அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப நம்பர் ஆஃப் PTA மீட்டிங்ஸ் ஹெல்ட் டூரிங் த லாஸ்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. PTA மீட்டிங் வந்து மொத்தம் எத்தனை நீங்க கண்டக்ட் பண்ணிருக்கீங்க கடந்த கல்வி ஆண்டுல, அதை வந்து இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ் த ஸ்கூல் ரிஜிஸ்டர் அண்டர் பப்ளிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் PFMS அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இருப்பது வந்து பாத்தீங்கன்னா IFHRMS தான். PFMS வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்ப வந்து இருக்கிறது வந்து IFHRMS, அதனால நம்ம இதுக்கு வந்து நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து whether the school has multi class units, இப்போ உங்களுடைய பள்ளியில் வந்து பல் வகுப்பறையா செயல்படுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப நான் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்து செலக்ட் கிளாஸ், இப்போ என்ன கிளாஸ் அதை நம்ம தேர்வு செய்யணும். எத்தனை கிளாஸ் வந்து இருக்கு அப்படின்றத தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுங்க. இப்ப எங்களோட பள்ளியில அது மாதிரி இல்லை, அதனால நான் அதை பதிவு பண்ணல. இப்ப நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்ப எந்தெந்த கிளாஸ்லாம் உங்களுக்கு மல்டி கிளாஸ் ரூமா இருக்கு, இப்போ 1, 2 ஒரே மாதிரி இருக்கு, 3, 4 ஒரே மாதிரி இருக்கு, அதே போல நீங்க வந்து இங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ் த ஸ்கூல் பார்ட் ஆஃப் எ ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ். இப்ப உங்களுடைய பள்ளியானது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது ஒரு பகுதியில தான் பள்ளி செயல்படுது அப்படின்னா நீங்க எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து ஒரே காம்ப்ளெக்ஸ்ல சுற்றிலும் உங்களுக்கு காம்பவுண்ட் ஃபுல்லாவே நம்மளுடைய பள்ளி தான் நம்ம செயல்பட்டு இருக்கு, வேற எந்த ஒரு நிறுவனமும் உங்களுடைய பள்ளிக்குள்ள இல்ல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அது அடுத்த கேள்வி அதே தான். இஸ் த ஸ்கூல் எ ஹப் ஸ்கூல் ஃபார் த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்? ஹப் ஸ்கூல் அப்படிம்பாங்க. இப்ப நிறைய பள்ளிகள் வந்து ஒரே கேம்பஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதாவது ப்ரீ பிரைமரி, பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, இது போல உங்களுக்கு எல்லா ஸ்கூலும் ஒரே கேம்பஸ்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுட்டு அது என்னென்ன எத்தனை
இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பதிவு செய்யணும். இப்ப எங்களுடைய பள்ளி வந்து பிரைமரி ஸ்கூல் தான், அது மட்டும்தான் செயல்படுது, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து whether the school has undertaken any actively under ஏக் பாரத் சிஸ்தா பாரத் EBSB அப்படின்ற ஒரு அமைப்பு. இது மத்திய அரசு பள்ளிகளுக்கு தான் இருக்கும், இது நம்முடைய தமிழக அரசு பள்ளிகளுக்கு இல்லை. அதனால இந்த கேள்விக்கு நீங்கள் நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் த ஸ்கூல் சர்டிஃபைட் as a ஃபிட் இந்தியா ஸ்கூல். இப்போ இதுக்கு வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்களா, ஃபிட் இந்தியாவிலேருந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இஸ் த ஸ்கூல் ப்ரொவைடிங் ஹாலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு. இப்போ ரிப்போர்ட் கார்டு வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் மிட் டே மீல் சர்வ்ட் அண்டர் PM போர்ஷன். இப்போ நம்முடைய பள்ளியில் இருந்து மிட் டே மீல் வந்து சர்வ் பண்ணுறோம், அதனால இதுல டோட்டல் டேஸ், இப்போ கடந்த கல்வியாண்டுல மிட் டே மீல் வந்து சர்வ் பண்ண நாட்கள், மொத்த நாட்களை வந்து அதை இங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டேஸ் பர் வீக், ஒரு வாரத்துல எத்தனை நாள் வந்து மிட் டே மீல் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 5 நாட்கள். அடுத்து டேஸ் பர் மந்த், இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் வந்து மிட் டே மீல் வந்து நீங்க போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து 20 டேஸ் அப்படின்னு நம்ம பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்து இஃப் மிட் டே மீல் எக்ஸ்டெண்டட் டு ப்ரீ பிரைமரி செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய பள்ளியில வந்து LKG UKG இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து மிட் டே மீல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், TLM, பிளே மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல முதலாவதாக whether complete set of free text book received. இப்ப டெக்ஸ்ட் புக் வந்து நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்களா ஃப்ரீ புக்ஸ். இப்ப இதுல வந்து உங்களுடைய பள்ளி வந்து என்ன பள்ளி அப்படின்றது அது உங்களுக்கு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கும். இதுல பிரைமரி, ப்ரீ பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி இதெல்லாம் இருக்கும். இப்ப எங்களுடைய பள்ளி வந்து பிரைமரி. இப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய விவரங்களை நான் புதுப்பிக்கணும். இதுல டெக்ஸ்ட் புக் வந்து ஃப்ரீயா வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து when were the textbook received in the current academic year. கரண்ட் அகாடமிக் இயருக்கு வந்து நீங்க எப்போ வந்து ஃப்ரீ புக்கை ரிசீவ் பண்ணீங்க, எந்த மாதம், அதை நம்ம தேர்வு செய்யணும். மே மாசமா ஜூன் மாசமா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது whether TLM available for each grade. இப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் TLM இருக்கா, அது எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா whether the school has received graded supplementary materials in previous academic year. இப்ப supplementary materials வந்து previous academic yearல நீங்க வந்து ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது இப்ப அப்படி சப்ளிமெண்டரி மெட்டீரியலை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்வீங்க. அப்படி தேர்வு செஞ்சீங்கன்னா கீழே வந்து if yes whether the school utilized grade supplementary materials in classroom transaction. அப்படி இருந்துச்சு, இந்த கேள்விக்கு நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு அது என்ன கிரேடுக்கு வந்து சப்ளிமெண்டரி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றத ரிசீவ் பண்ணீங்களா அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்படி ரிசீவ் பண்ணலன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வெதர் பிளே மெட்டீரியல்ஸ், விளையாட்டு பொருட்கள் அது எல்லா ஸ்கூல்லையும் நம்ம வந்து இருக்கும், அது உங்க ஸ்கூல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து whether the school has provided the free uniform to the student. இப்ப உங்களுடைய பள்ளியில் வந்து இலவசமாக சீருடை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இஃப் எஸ் மென்ஷன் த மந்த். இப்ப அந்த நீங்க எஸ் இங்க இந்த கேள்வி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இலவச சீருடையானது நீங்க எப்போ உங்க பள்ளிக்கு வந்து அனுப்பப்பட்டது, நீங்க அந்த மந்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மே மாசமா ஜூன் மாசமா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு இப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் நீங்க எஸ் ஆர் நோ அப்படின்றத சரியானபடி தேர்வு செய்த பின்பு இறுதியாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீ பெர்ஃபார்மிங் இண்டிகேட்டர்ஸ் ஆன் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ்.
இன் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் பேஸ்ட் அசஸ்மெண்ட் ஐட்டம்ஸ் கிரியேட்டட் இன் டோட்டல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எதுவும் பதிவு செய்ய முடியாது. அதுக்கு அடுத்தது whether the school actively undertakes academic enrichment activities, அதாவது debates, creative writing, etc. இது போல வந்து ஆக்டிவிட்டி உங்க பள்ளியில அனைத்து வகுப்புகளுக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப எங்களுடைய பள்ளி வந்து பிரைமரி ஸ்கூல், அதனால 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை நான் வந்து எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரிசீவ்டு ஓரியன்டேஷன் ஆன் சைபர் சேஃப்டி. இப்ப சைபர் சேஃப்டி அதற்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ட்ரைனிங் வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்றத இங்க வகுப்பு வாரியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரிசீவ்டு ட்ரைனிங் ஆன் சைக்கோ சோசியல் ஆஸ்பெக்ட். இப்ப உளவியல் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு ட்ரைனிங் நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரைனிங்ல மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக எவ்வளவு பேர் கலந்து கொண்டாங்க அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப எதுவுமே நடக்கல அப்படின்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1B ஸ்கூல் சேஃப்டி அண்ட் அதர் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனைத்து கேள்விகளையும் நீங்க ஒவ்வொரு கேள்வியாக படித்து பார்த்து இப்போ உங்க பள்ளியில இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வெதர் சிசிடிவி கேமரா, இப்போ உங்க பள்ளியோடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இது ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதுல முதலாவதாக கிராண்ட் ரிசீவ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேட் பை த ஸ்கூல் டூரிங் த ப்ரீவியஸ் பினான்சியல் இயர். கடந்த நிதியாண்டுல நம் பள்ளிக்கு வழங்கப்பட்ட கிராண்ட் அது எவ்வளவு அப்படின்றத நம்ம பதிவு செய்யணும். இப்ப கம்போசிட் ஸ்கூல் கிராண்ட் அதுல எவ்வளவு வழங்கப்பட்டது, அதுல எவ்வளவு வந்து நீங்க செலவு செய்தது, இது ரெண்டையும் நீங்க பதிவு பண்ணணும். இப்ப வழங்கப்பட்ட அமௌண்ட் தான் நம்ம வந்து செலவும் பண்ணிருப்போம். இப்ப 2 கட்டத்திலையும் ஒரே அமௌண்ட் தான் உங்களுக்கு வரணும். லைப்ரரி கிராண்ட், கிராண்ட் ஃபார் மேஜர் ரிப்பேர்ஸ், இது போல உங்களுக்கு கிராண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த கிராண்ட் எல்லாம் உங்க பள்ளிக்கு வந்து பொருந்ததோ அதெல்லாம் நீங்க வந்து ரிசீவ்ட் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்றத பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப மீதி எந்த கிராண்டும் உங்களுக்கு வழங்கப்படல அப்படின்னா அனைத்து கட்டத்திலையும் 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அசிஸ்டன்ட் ரிசீவ்ட் பை த ஸ்கூல் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர். இப்ப கடந்த கல்வியாண்டுல நம்முடைய பள்ளிக்கு வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் NGO அவற்றின் மூலமாக அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெறப்பட்டுச்சு அப்படின்னா இதுல எஸ் என்பதை தேர்வு செய்து கொண்டு நேம் அப்படின்ற இடத்துல அவருடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அமௌண்ட் அதுல எவ்வளவு அமௌண்ட் வந்து அவர் கொடுத்தாங்க, இப்ப NGO மூலமா எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்க பள்ளிக்கு வந்தது அதை வந்து இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப எதுவும் அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப இதே போல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், கம்யூனிட்டி, அதர், இது போல பள்ளிக்கு நன்கொடை யாராச்சும் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்கள கூட நீங்க அதர் அப்படின்றதுல எஸ் என்பதை தேர்வு செய்து கொண்டு அவருடைய பெயர், நன்கொடை வழங்கிய நபருடைய பெயர் மற்றும் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்தாரோ அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப எதுவுமே இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether school is maintaining for the following in previous academic year. இதுல முதலாவதாக இன்வென்டரி ரிஜிஸ்டர் ஆன் ICT ஐட்டம்ஸ். இப்ப நம்முடைய பள்ளியில வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தனியா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இன்வென்டரி ரிஜிஸ்டர் ஆன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். இப்ப விளையாட்டு உபகரணங்கள் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கும், அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இன்வென்டரி ரிஜிஸ்டர் ஆன் லைப்ரரி புக்ஸ், அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் கண்டிப்பா இருக்கும், அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
அடுத்து பாத்தீங்கன்னா total annual expenditure of school on account of following in previous academic year. இப்ப நம்ம பள்ளிக்கு வந்து கிராண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கப்பட்டதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றவாறு இங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ், ஹவுஸ் கீப்பிங் இதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்றத பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டீச்சர்ஸ்க்கு சம்பளத்தை தவிர்த்து இப்ப டிஎல்எம் வாங்க கொடுத்திருப்போம், இது போல டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவு பண்ணீங்க அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவு செஞ்சீங்களோ அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு அதர்ஸ், இப்ப மீதி அமௌண்ட்டை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப இது எல்லாத்தையுமே டோட்டல் அமௌண்ட் இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளவு கிராண்ட் வழங்கப்பட்டதோ அதனோட தொகை உங்களுக்கு வரணும். அது போல இங்க வந்து நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு இறுதியா கீழே வந்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து physical facilities, equipments, computer and digital initiatives. physical facilities இதுல status of the present school building. இப்ப நம்மளுடைய பள்ளி வந்து ரெண்டடா, கவர்மெண்ட் ஓன்டா, இது போல உங்களுடைய பள்ளி வந்து எதுல இருக்கு என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டைப் ஆஃப் ஸ்கூல் பில்டிங், இதுல டோட்டல் நம்பர், நம்ம பள்ளியில எத்தனை பில்டிங் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க உங்களுக்கு காட்டப்படும். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா பக்கா அது வந்து எத்தனை பில்டிங், பார்ஷலி பக்கா அது எத்தனை பில்டிங், குச்சா அது வந்து எத்தனை பில்டிங், டென்ட் அது வந்து எத்தனை பில்டிங் என்பதை நீங்க தேர்வு செய்யணும். பின்பு எது இல்லை அப்படின்னா இப்ப இந்த கட்டத்துல 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பில்டிங் ஸ்டோரி வைஸ் பிரேக்கப். இப்ப நம்முடைய பள்ளியில பில்டிங் வந்து மாடி எத்தனை இருக்கு, இப்ப இது வந்து சிங்கிள் ஸ்டோரி அப்படின்னா இப்போ ஒரு மாடி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டபுள் 2 மாடி, அடுத்து 3 மாடி, அடுத்து 3க்கு மேற்பட்ட மாடி மல்டி ஸ்டோரி. இது போல உங்களுடைய பள்ளியில வந்து பில்டிங் வசதி வந்து இப்போ ஒரு மாடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்டோரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டோரி, இப்ப 2 ஃப்ளோர் இருக்கு, 3 மாடி இருக்கு, இப்ப 3க்கு மேற்பட்ட மாடி இருக்கு அப்படின்றத இந்த கட்டத்துல நம்ம குறிப்பிடணும். இப்ப எங்களுடைய பள்ளியில வந்து 5 பில்டிங் இருக்கு, அது எல்லாமே சிங்கிள் ஸ்டோரி தான், கீழே மட்டும்தான் வகுப்பறை, மேல வந்து வகுப்பறை இல்ல. அதனால நான் சிங்கிள் ஸ்டோரியிலேயே 5 அப்படின்றத பதிவு செய்து கொள்கின்றேன். பின்பு மற்ற கட்டத்துக்கெல்லாம் 0 என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து dilapidated பில்டிங், அதாவது பழுதடைந்த கட்டிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நியூ பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்ப புதுசா உங்க பள்ளியில பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கன்னா அது எத்தனை பில்டிங் கட்டுறாங்க அப்படின்றத இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் அவைலபிள் இன் த ஸ்கூல், மென்ஷன் நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் ஃபார் ஈச் கேட்டகரி, இப்ப பிரைமரியில எத்தனை கிளாஸ் ரூம் இருக்கு அதை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கரண்ட்லி நாட் இன் யூஸ், பயன்படுத்தாத வகுப்பறை எத்தனை இருக்கு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை போடுங்க, இல்லைன்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் யூஸ்டு ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், இப்ப கற்பித்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் ரூம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்ப கிளாஸ் ரூம் எது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்பிக்கக்கூடிய வகுப்பறைகள் எது கட்டப்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் இஸ் dilapidated condition, அதாவது பழுதடைந்த கட்டிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் பை கண்டிஷன்ஸ், இப்ப நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய வகுப்பறைகள் என்ன கண்டிஷன்ல இருக்கு, இப்ப குட் கண்டிஷனா, நீட் மைனர் ரிப்பேரா, நீட் மேஜர் ரிப்பேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முதல்ல நம் பள்ளியில என்ன பில்டிங் இருக்கு, பக்காவா, பார்ஷியலி பக்காவா, குச்சாவா, டென்டா, அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட கண்டிஷன் எப்படி இருக்கு, குட் கண்டிஷனா, நீட் மைனர் ரிப்பேரா, நீட் மேஜர் ரிப்பேரா, அது எத்தனை இருக்கு என்பதை நம்ம அந்தந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க டோட்டல் பில்டிங் என்ன இருக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு இங்க குட் கண்டிஷன், நீட் மைனர் ரிப்பேர், நீட் மேஜர் ரிப்பேர், இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா உங்களுக்கு காட்டப்பட வேண்டும். இல்லாத கட்டத்துக்கு 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டைப் ஆஃப் பவுண்டரி வால், இப்ப நம்முடைய பள்ளியில
சுற்றுச்சுவர் அது எப்படி இருக்கு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா whether electricity connection is available in the school. இப்ப நம்ம பள்ளியில எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் அது பயன்பாட்டுல இல்ல அப்படின்னா மூன்றாவது எஸ் பட் நாட் ஃபங்க்ஷனல் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் ஹேவிங் ஃபேன்ஸ், எத்தனை கிளாஸ் ரூம்ல ஃபேன்ஸ் இருக்கு அதோட கிளாஸ் ரூம் எண்ணிக்கையை மட்டும் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் ஹேவிங் ஏசி, ஏசி எத்தனை கிளாஸ் ரூம்ல இருக்கு அதோட எண்ணிக்கையை பதிவு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் ஹேவிங் ஹீட்டர்ஸ் ப்ளோவர்ஸ், அது எத்தனை கிளாஸ் ரூம்ல இருக்கு அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியில மொத்தம் எத்தனை வகுப்பறைகள் இருக்கோ அதோட எண்ணிக்கை கண்டிப்பாக இங்கே காட்டப்பட வேண்டும். இப்ப எங்க பள்ளியில 5 வகுப்பறை இருக்கு. இப்ப 5 வகுப்பறையிலுமே ஃபேன் இருக்கு, அதனால இந்த இடத்துல 5 என்பதை பதிவு செய்து கொண்டேன். அதுபோல உங்க பள்ளியில எத்தனை வகுப்பறை இருக்கோ அத்தனை வகுப்பறையும் இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க காட்டப்பட வேண்டும். ஃபேன்ஸ், ஏசி, ஹீட்டர்ஸ் அண்ட் ப்ளோவர்ஸ் இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்து காட்டப்பட வேண்டும். கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து எல்லா வகுப்பறையிலும் இருக்கும், அதனால அதோட எண்ணிக்கை வந்து இங்கே காட்டப்பட வேண்டும். நம் பள்ளியில மொத்தம் எத்தனை வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படுத்துறோமோ அதோட எண்ணிக்கை கண்டிப்பாக இங்கே காட்டப்பட வேண்டும். அடுத்து whether solar panel is available in the school. இப்ப நம்மளுடைய பள்ளியில சோலார் பேனல் இருந்துச்சுன்னா எஸ், இல்லனா நோ. இருந்தும் பயன்பாட்டில் இல்ல அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷன் எஸ் பட் நாட் ஃபங்க்ஷனல். அதுக்கு அடுத்தது டீடைல்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அதர் than கிளாஸ் ரூம், நம்பர் ஆஃப் டோட்டல் அதர் ரூம்ஸ், கிளாஸ் ரூமை தவிர்த்து வேற எத்தனை ரூம் இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க, அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டோட்டல் அதர் ரூம்ஸ், இதுல எத்தனை நீங்க காட்டுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு காட்டப்படும். இப்ப 2 ரூம் அப்படின்னு காட்டுனீங்கன்னா அந்த 2 ரூம் வந்து என்ன அப்படின்றத அதோட இது இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னவா இருக்கலாம்னா செப்பரேட் ரூம் ஃபார் ஹெச்எம், செப்பரேட் ரூம் ஃபார் லைப்ரரி, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், காமன் ரூம் ஃபார் கேர்ள்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டாஃப் ரூம், அடுத்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரூம். இது போல கிளாஸ் ரூம் தவிர்த்து வேற என்ன ரூம் இருக்கு அதோட எண்ணிக்கை இங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த 6 வகையில என்ன அப்படின்றதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப அதர் ரூம்ஸ் எங்க பள்ளியிடத்தில் எதுவுமே இல்ல, அதனால நான் 0 என்பதை தேர்வு செய்து கொண்டேன். அதனால இங்க அனைத்துக்குமே நோ என்பதை தேர்வு செய்து கொண்டேன். அடுத்து நம்பர் ஆஃப் லேபரேட்டரி ரூம்ஸ் இன் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் லேப், இப்ப கம்ப்யூட்டர் லேப் சேர்த்து மொத்தம் எத்தனை லேப் உங்க பள்ளியிடத்துல செயல்படுது இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கை பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லனா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப செஷன்ஸ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்ப இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம், அதனால மறுபடியும் நம்ம ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு நம்ம உள்ளார போகணும். மறுபடியும் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி, இப்ப நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்க ஹோம் பேஜ்ல பார்க்கலாம். கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இப்ப முடிக்காது இங்க உங்களுக்கு காட்டப்படும், அதை மட்டும் நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம வந்து முடிக்கல, அதை நம்ம மறுபடியும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்ப அனைத்துமே பதிவு செஞ்சுட்டு மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். sum of classroom by condition must be equal to the total classroom அப்படின்னு காட்டுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம்ல நான் 4 கிளாஸ் ரூம் மட்டும் தான் கண்டிஷன்ஸ்ல காட்டியிருக்கேன். இதை வந்து நான் 8 பதிவு செய்து கொள்கின்றேன். இப்ப அனைத்து வகுப்பறையிலும் குட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத நான் இங்க பதிவு செய்து கொள்கின்றேன். நம்ம எத்தனை வகுப்பறை காட்டுறோமோ அத்தனை வகுப்பறையோட கண்டிஷன்ஸ் வந்து இங்க உங்களுக்கு டேலி ஆகணும், அது மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கங்க. மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். previous page is saved successfully அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து டாய்லெட் ஃபெசிலிட்டி. does the school have toilets, urinals? டாய்லெட் இருக்கா இல்லையா, யூரினல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கும், அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் டாய்லெட்ஸ் யூரினல்ஸ். இதுல பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ் தனியா, அதுல டோட்டல் எத்தனை, ஃபங்க்ஷனல் எத்தனை, ரன்னிங் வாட்டர் அவைலபிள் எத்தனை, இது எல்லாத்தையுமே நம்ம பதிவு செய்யணும். இதுல பதிவு பண்ணும் பொழுது கரெக்டா உங்களுக்கு டேலி ஆகணும். நீங்க மொத்தம் எத்தனை கொடுக்குறீங்களோ அது வந்து பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். அதே போல யூரினல்ஸ். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கை. அடுத்து ஹேண்ட் வாஷிங். அடுத்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அதோட ஃபெசிலிட்டிஸ் இங்க உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும். இப்போ உங்க பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து does the school has provision for rain water harvesting. இப்போ மழைநீர் சேகரிப்பு தொட்டி அது இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. அடுத்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், ரீடிங் கார்னர்ஸ், அதோட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும். இப்போ உங்க பள்ளிக்கூடத்துக்கு இருக்க மாதிரி அதை நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் லேண்ட் ஏரியா, நம்ம பள்ளியோட அளவு அது வந்து இங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் யார்டு, இதுல எதுல உங்களுடைய பள்ளி ஏரியா இருக்கோ அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பிளே கிரவுண்ட். அதுக்கு அடுத்தது ஹெல்த் செக்கப், அது உங்க பள்ளிக்கூடத்துல கடந்த கல்வி ஆண்டுல நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெல்த் செக்கப் எத்தனை நடந்திருக்கு, கடந்த கல்வி ஆண்டுல எத்தனை நடந்திருக்கு, அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஹெல்த் செக்கப் பாராமீட்டர்ஸ் கேரிட் அவுட், ஹைட், வெயிட், ஐஸ், டென்டல், த்ரோட், இதெல்லாம் வந்து ஹெல்த் செக்கப்ல பண்ணாங்களா, பண்ணாங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. இந்த எல்லா கேள்விக்கும் நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஹூம் ஃபர்னிச்சர் இஸ் அவைலபிள், இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்னிச்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளலாம். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை அழுத்துங்க. ப்ரீவியஸ் பேஜ் இஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து physical facilities and equipments in schools. முதல்ல whether boarding hostel facilities are available for the following stages level. இப்ப நம்முடைய பள்ளியில வந்து ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பிரைமரி ஸ்கூல் இப்ப ஹாஸ்டல் வந்து இல்ல, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்ப எஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுல பாய்ஸுக்கு எத்தனை ரூம்ஸ் இருக்கு, கேர்ள்ஸுக்கு எத்தனை ரூம் இருக்கு அதை நீங்க பதிவு செய்யணும். இப்ப எங்க பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல் இல்ல, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து does the school have the following equipments. இப்போ ஆடியோ விஷுவல் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், இப்போ ஆடியோ விஷுவல் இதெல்லாம் நம்ம பள்ளியில அனைத்து அரசு பள்ளியிலையும் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் போர்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இருந்தும் பயன்படல அப்படின்னா எஸ் பட் நாட் ஃபங்க்ஷனல் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இல்ல அப்படின்னா நோ என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பயோமெட்ரிக் டிவைஸ், கைரேகை வைக்கக்கூடிய இயந்திரம், அது இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இருந்தும் பயன்பாட்டில் இல்லை அப்படின்னா எஸ் பட் நாட் ஃபங்க்ஷனல் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை அழுத்துங்க. அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், அதுல முதலாவதாக கம்ப்யூட்டர் ஆர் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் ஸ்டேட்டஸ், இதுல டெஸ்க்டாப், இதுல ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல் அதோட எண்ணிக்கையை பதிவு செய்யணும். இதே போல லேப்டாப், டேப்லெட், பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் போர்ட்ஸ், ப்ரொஜெக்டர், பிரிண்டர், ஸ்கேனர், சர்வர், வெப் கேமரா, ஸ்மார்ட் டிவி. இப்ப பள்ளிகள்ல வந்து ஸ்மார்ட் டிவி, அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் டிவி கொடுத்திருப்பாங்க, அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு ரூம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கண்டிப்பா இருக்கும், அதனால அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஃபங்க்ஷனல் இருக்கா, ஃபங்க்ஷனல் இல்லையா என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மொபைல் போன் யூஸ்டு ஃபார் டீச்சிங், அடுத்து ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப் அவைலபிள் இன் ஸ்கூல், கம்ப்யூட்டர் லேப் இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. இது போல ஐசிடி சம்பந்தப்பட்ட விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
இங்க பாத்தீங்கன்னா எய்டட் ஸ்கூல், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போல ஒவ்வொரு கேள்வியும் நன்றாக படித்து பார்த்து பின்பு அதற்குரிய விவரங்களை எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டஸ் த ஸ்கூல் ஹாவ் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி? இப்போ இன்டர்நெட் வந்து எல்லா பள்ளியிலும் இருக்கும், அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ டைப் ஆஃப் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பிராட்பேண்டா லேண்ட்லைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிராட்பேண்ட் இஸ் access to internet facility used for pedagogical purpose. இப்போ டீச்சிங் அதை பயன்படுத்தீங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து does the school have the following facilities? Whether ICT based tools are being used for teaching? டீச்சிங்க்கு அதை பயன்படுத்துறீங்களா, ஐசிடியை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் டிவி இருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து access to e-content digital contents resource at school, அதுவும் வந்து எஸ். இப்ப மனக்கணி செயலியில நம்ம பயன்படுத்துவோம், அதனால இதுக்கும் நம்ம எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப யூடியூபை நம்ம பயன்படுத்தினா கூட எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து assistive teach based solution for CWSN. இப்ப CWSNக்கு நீங்க வந்து எதுவும் அந்த டிஜிட்டல் டிவைஸை பயன்படுத்துறீங்களா அப்படி இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து access to DTH டிவி சேனல்ஸ் வந்து உங்க பள்ளியில இருக்கு அப்படின்னா எஸ், இல்லைன்னா நோ. does the school have digital library? டிஜிட்டல் லைப்ரரி இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. இப்ப எஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இ புக்ஸ் இ கண்டென்ட் அவைலபிள் எத்தனை, அதோட எண்ணிக்கை இங்க பதிவு செய்யணும். இப்ப எங்க இதுல வந்து டிஜிட்டல் லைப்ரரி இல்ல, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொண்டேன். பின்பு இறுதியாக சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கு, அதை அழுத்துறேன். இப்போ ஸ்கூல் ஐசிடி அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து பகுதியையும் முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் பேக் டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு, அதை அழுத்துங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணையில கடைசி காலத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது. இப்படி காமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அனைத்து பகுதிகளையும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா பாத்தீங்கன்னா டீடைல் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு இருக்கும், அதுக்கு அடுத்தது ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு இருக்கும். இதுல டீடைல் ரிப்போர்ட் கார்டு அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இப்ப யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பிளஸ் அப்படின்னு இருக்கும். இதுல நம்ம என்னென்னலாம் பதிவு பண்ணோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க காட்டப்படும். இதை நீங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் சர்டிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். இப்ப நீங்க இத அனைத்து பகுதிகளுமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு நாள் இல்ல 2 நாள் கழிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல சர்டிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். உடனடியாக இது வந்து சர்டிஃபைட் வராது, இதை நம்ம அவங்க வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கப்படும். இப்ப மறுபடியும் பேக் வந்துடலாம். மறுபடியும் ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு இருக்கும், எஸ்ஆர்சி, அதை அழுத்துங்க. இப்ப அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓபன் பண்ணுங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு கம் சர்டிபிகேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதுல சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல நாட் சர்டிஃபைட் அப்படின்னு இருக்கும். இப்ப நம்மளுடைய பள்ளியோட விவரங்கள் அனைத்துமே இங்க உங்களுக்கு காட்டப்படும். இதையும் நீங்க கண்டிப்பாக டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியா பாத்தீங்கன்னா வெரிஃபைட் பை த ஸ்கூல் ஹெச்எம் பிரின்சிபால் பிளாக் ரெப்ரசன்டேஷன் சிஆர்சி இன்சார்ஜ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து யார் வந்து வெரிஃபை பண்றாங்களோ அவங்களுடைய சைன், நேம், டெசிக்னேஷன், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நம்மளுடைய எஸ்எஸ்ஏ ஆபீஸ்ல உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. இப்ப பேக் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சர்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் மட்டும் நாட் சர்டிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு சிவப்பு வண்ணத்துல காமிக்கப்படுது. இது ஒரு வாரத்துல அல்லது ஒரு நாள் 2 நாள்லயே உங்களுக்கு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல சர்டிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். நண்பர்களே, இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த டீடைல் ரிப்போர்ட் கார்டு டிஆர்சி இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு எஸ்ஆர்சி இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும்.
இந்த ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க எஸ்எஸ்ஏ ஆபீஸ்ல கொடுக்கும் பொழுது அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளுடைய பள்ளியில வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல்ல வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல சர்டிஃபைடு அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல நாட் சர்டிஃபைடு அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து சர்டிஃபைடு அப்படின்னு வந்துடும். மறுபடியும் நீங்க இதே போல டீடைல் ரிப்போர்ட் கார்டு அப்புறம் ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு இது ரெண்டையும் நீங்க சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல நம் பள்ளி UDS Plus இணையதளத்தில் ஸ்கூல் ப்ரொஃபைல் மாடுலை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.